அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரயான் கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு நியூ vlog-ஓட வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் திங்ஸ் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண திங்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு, அதை நான் எப்படி வந்து என்னோடய வீட்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது. ரொம்ப நாள் பார்த்து இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிச்சன் ஐட்டமும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாமே வந்து அது எல்லாமே வந்து டபுள் டேப் வச்சு நம்ம செவுத்தில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக ஒட்டிடலாம். அந்த கிளாக் மட்டும் தான் நம்ம வந்து ஏதாவது ஸ்க்ரூவில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதில் செல் போட்டு வச்சா அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. சின்ன வாளுக்கு அது ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது 2 in 1 2 பாக்ஸ் வந்து ஆஃபரில் இருந்தது. அது ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மாதிரி. இதில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. 3லேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் இருக்குது. இதில் நான் ஒன்று வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன். மல்லி, புதினா, மிளகாய் எல்லாமே ஒரே தனித்தனி பாக்ஸாக இல்லாமல் ஒரே பாக்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு சமைக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து 6 கண்டெய்னர்ஸ் செட் ஆஃப் 6 இருக்குது. இந்த 6மே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அது வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு பீஸ் இருக்குது. 8 பீஸ் இருக்குது, 12 இருக்குது. நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவை மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து 6 தான் ஆர்டர் பண்ணேன். அது வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து 268 நினைக்கிறேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணது. 2 வீக்ஸ்லாம் ஆகலை, 1 வீக்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ பிடிக்குன்னா 1 kg வரைக்கும் வெயிட் பிடிக்குது. இது 6 பாக்ஸ் செட் ஆஃப் இருக்குது. இது எல்லாமே நல்லாயிருக்கு. இது எப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிச்சனில் வைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் இருக்க இந்த வீட்டில் வந்து கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். எல்லா திங்ஸுமே அந்த செல்ஃப்லேயே வந்து அடக்க முடியல, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒன்று, ஸ்டீல் ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டு தான் அது. இந்த ஸ்டாண்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ தான் வாங்கினேன் இந்த ஸ்டாண்டை. இதுவுமே வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, நம்மளுக்கு கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு தான். இதுவும் 260 சம்திங் அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இதுவும் எல்லாமே ஆஃபரில் இருந்தது. அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான். நான் அந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன். இது தான் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். இப்போ இதுதான் என்னோடய கிச்சன் செல்ஃபு. இது எப்படி இருக்குது, நான் இதை எப்படி வந்து நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இப்படி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன இடம் தான், அதனால் ரொம்ப இதெல்லாம் வச்சு நம்ம அடைக்க முடியாது. இப்போ நான் இதை வந்து அப்படி வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டில் ஃபுல்லாக அந்த ஆயில் கண்டெய்னர்ஸாக வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்துலேயே இருந்ததுன்னா. அதனால் எல்லா ஆயில் கண்டெய்னர்ஸும் ஃபஸ்ட்டு செல்ஃபில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்க சைஸில் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த சுகர், டீ, காஃபி பவுடர் இருக்கிற பாக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் வச்சுருக்கேன். 2 இந்த செராமிக் பாக்ஸ் வச்சுருக்கேன், பாட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த இதில். இது வந்து இதுவே காம்பேக்டாக இருக்குது. இதில் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு நம்ம வச்சுருக்க ஒவ்வொரு க்ராசரி ஐட்டம்ஸாக வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி நான் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போ ஃபில் பண்ண பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஷெல்ஃபில் க்ளீனாக அடிக்கிடலாம். ஒவ்வொரு பாக்ஸாக அடிக்கிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் 6 கண்டெய்னர்ஸ் இதில் செட்டாக வாங்கினதுனால இந்த 6ஐயும் நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பொருள் வச்சு நம்ம அதை வச்சுட்டோம். அது நமக்கு பிளாஸ்டிக்னால நமக்கு தெரியுது டிரான்ஸ்பரண்ட்டாக என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இப்போது இது வச்சதுக்கப்புறம் கொஞ்சமே நல்லா நீட்டாக இருக்குது, நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பாக்ஸில் தான் நான் வந்து செட் பண்ணுறேன். நான் வேறு தனித்தனி பாக்ஸில் வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாமே வந்து இப்போ ஒரே இதில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நான் இதில் வந்து மாற்றிக்கிறேன். சன்னா தால், அப்புறம் உளுந்து, இன்னொன்று வந்து சிறுபயிறு, அப்படி 3 பார்ட்டிஷனராக இருக்கிறனால 3 இதுலேயும் ஒரே பாக்ஸில் வச்சு அடைச்சிடலாம். நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகும். நிறைய பாக்ஸ் சின்ன பாக்ஸாக வச்சு அடைக்காமல் ஒரே இதில் இருக்கிறதுனால எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நான் இப்போ மாற்றிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து ஷெல்ஃபில் செட் பண்ணிடலாம். மீதி இருக்க மற்ற பாக்ஸ் வைக்கிறதுல கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணுவது அதெல்லாம் வந்து இதில் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் அதில் இட்லி மிளகா பொடி, அப்புறம் 2 பாக்ஸில் ஒன்றில் வந்து கல் உப்பு, இன்னொன்றில் வந்து சுகர், இதை வச்சுருக்கதை வந்து இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா நீட்டாகிருச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே க்ளீனாக நீட்டாக இருக்குது. ரொம்ப இடம் அடைக்காமல் பார்க்கவும் நல்லா டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இப்போ தான் இது ஓவரால் லுக் நான் இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த நான் வாங்கின ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சு மாற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கிச்சனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறதுலேயே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.